ஹாய் ஹலோ வெல்கம் உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த குக்கரி செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆலூ மட்டர் மசாலா பூரி. ஸோ இப்போது ஆலூ மட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தக்காளி 2 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த தூள் எல்லாம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, ஜீரகம் இதையும் நான் இப்போ 100 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வெடித்து வரட்டும். 2 பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை போடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சாட் பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அதுவும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து இந்த பியூரி ஆக்கிட்டு இந்த தவாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். இது எல்லாமே பச்சை வாசனை நல்லா போய் போகணும். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில், அதை அப்படியே நான் போடுறேன். இந்த தூள் எல்லாமே நான் போடுறேன். நல்லா அதை சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம கொலையை வேக வச்சுருப்போம்ல, பட்டாணி, உருளைக்கிழங்கு, அது 2ஐயும் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதில் நான் பட்டாணி வேகும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ கிரேவிக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சேர்த்துறாதீங்க. நல்லா கொதித்த உடனே இறக்கிடலாம். இப்போது ஆலு மட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பூரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இது செய்ய தேவையான பொருள்: ரவை 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க, இந்த தூள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து இப்போ கோதுமை மாவு இருக்கு இல்லையா, கோதுமை மாவில் இந்த ரவை, அந்த தூள், இந்த உப்பு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரம். இது தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து பெசருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாவு கிடைக்கும் இல்லையா, அந்த டவ்வில் நீங்கள் பூரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க, டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மசால் பூரி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.